ஹீரோயின் இல்லைன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்குறாங்க. இங்கே வந்து ஹீரோயின் வந்து கிளாமர் சாங் ஆடினா தான் படம் ஓடும், இந்த மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கணும், பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நிஜமாக நல்ல ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் படம் சூப்பராக ஓடும். நல்லா இருக்குது. அதுக்கு உதாரணம் இந்த படம் தான். பெட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்டாக இருக்கும். நிறைய டைலாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. புது முகங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, போர் அடிக்கல, திரைக்கதை நல்லா இருக்கு, எழுந்து வர மேல சூழ்நிலை இல்லை, நல்லா இருக்கு. பல சூப்பர், அவரோட ரோல் நல்லா பண்ணிக்கிறாரு. மற்ற அடுத்த கேரக்டர் எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்களா, சூப்பர். எல்லாம் நாய்க்காக நிறைய படம் வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்னா, நாய் கூட சட்ட ரீதியாக போகலாம், நாய்க்கும் சட்டம் சமங்கிறத படத்தில் கரெக்டாக வலியுறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாய்க்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது அதை நாயினே படத்தில் இது பண்ணலை, தாயின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாயை வந்து நாயாக எந்த விலங்கினத்தையுமே விலங்காக பார்க்காதீங்க, அதுக்கும் ஒரு தாய் உணர்வு இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப ஸ்லோ தான், ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பட் அந்த நாய் எப்போ அந்த கூண்டுக்குள்ளே ஏறிச்சோ அப்போ படம் ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு. டாகோட ரோல் வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. நிஜமாவே அந்த டாக் இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்துதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. எத்தனை வாட்டி நாங்கள் சொன்னாலும் வந்து நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, இதனால நிறைய பேர் வந்து செத்துட்ருக்காங்கன்ட்டு. அதையும் கொஞ்சம் அவங்களும் காதில் வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு நாய் என்னடா சொல்லிட போகுது அப்படின்ற மாதிரி இம்பேக்டில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. நல்லா இருக்குது. இதையும் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் வாங்கிக்கணும். ஏன்னா எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, தீபாவளிக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, அது ஹெட்லைன்ஸ்லேயே வரும். பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று தீபாவளிக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, இவ்வளோ சரக்கு விற்றுச்சு, இதெல்லாம் போடுறாங்க. ஒவ்வொரு ஊரில் விற்றுச்சு. ஸோ டிவைட் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் விழுவுற பாடியை கணக்கு எடுக்க மாட்டேறாங்க. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கப்பா. அவர் சொல்லவே வேணாங்க. அவர் படம் ராபின்ஹுட் அதிலலாம் இருக்கிற மாதிரி அந்த சஸ்பென்ஸு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. ஐ எம் ஆல் டைம் ஃபேவரட். உண்மையிலேயே இது என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி போரிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அப்படி ஒன்றும் நார்மலாக தான் இருக்கும். இது என்ன பெருசாக இருக்க போகுதுன்னா, உண்மையிலேயே படம் நார்மல் இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது நாயே சட்ட ரீதியாக போகும்போது மனுஷன் உனக்கு என்னடா, நீயும் சட்ட ரீதியாக போ, உனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்றத இதில் வலியுறுத்தியிருக்காரு. அவரோட ரோல் அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக போய் அந்த கடவுள்கிட்ட கேட்குற அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயும் அந்த நாய்க்காக நான் போராடுறேன்னு சொல்லாமல் நான் தாய்க்காக போராடினேன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு நாயினே வலியுறுத்தாமல் தாயினே அந்த படத்தை முழுக்க வலியுறுத்தியிருப்பாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். புதிய முயற்சி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு தாய்க்கும் பிள்ளைங்க இந்த இதுதான் சமயத்தில் பார்க்குறோம். ஒரு நாய்க்கும் ஒரு குழந்தைக்கு, நாய் குழந்தைக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயங்கள். டைரக்டருக்கு மனமார வாழ்த்துக்கள். நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்கு, ஹியூமன் இமோஷன் இருக்கிற மாதிரி அனிமலுக்கும் ஒரு இமோஷன் இருக்கு. அவங்களையும் ஒரு உயிரினமா மதிக்கணும்ன்றதான் கதையே. இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கு. ஸ்லோவா பிக்கப் ஆனாலும் கிளைமேக்ஸ் கிட்ட நல்லா போய் இமோஷனலா நல்லா கனெக்ட் ஆகி நல்லா இருக்கு. அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த கதையை எடுத்து பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. நல்லா வேலை வாங்கியிருக்காங்க டாக் கிட்ட. டாக் ட்ரெயினர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க. படத்தை நாய் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் நாய் இருந்தாலும் அவங்களும் ஒரு தாய் தானே, அதுதான். அது போர் அடிக்காத போகுது. நல்லா இருக்கு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த வயசுக்கு அவரும் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். என்ன மாதிரி படம்? அதான் டாக் தான், அது போலீஸ் டாக். அது நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, ஹிட். சார் நல்லா எஸ்ஏ சார் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்கு படம். படத்தில் வேறு என்னென்ன வேறு ஆர்ஆர்லாம் நல்லா இருக்கு. மெயின் அந்த டாக் தான் சூப்பர் கான்செப்ட். நல்லா இருக்கு படம். படம் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பப்ளிக்லாம் வந்து குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்களாம் வந்து இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாதுங்கிற நாயை ஏற்றிடுறாங்க. அதனால் ஒரு கேஸ் அது மாதிரி போய் நாய்க்கு ஒரு நல்லா இது மாதிரி யாரும் வந்து குடிச்சிட்டு இது மாதிரி வண்டி ஓட்டி விலங்குகள்லாம் இது மாதிரி பண்ணிட்டு போயிடக்கூடாது ரோட்டில் அப்படின்னு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். சூப்பர். படத்தில் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி சாரோட படைப்பில் இதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாக இருக்கும்னு பார்க்குறோம். ஒரு டாக் இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்றத அந்த ஏஐ தொழில்நுட்பத்து மூலமாக நம்ம பார்க்குறதுல ரொம்ப சிறந்த ஒரு இதுவாக இருக்குது. ரெண்டாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளை எப்படி பார்க்கணும், ப்ளஸ் வந்து நாயை தான் பார்க்கணுன்றதுக்கு அடுத்த கட்ட ஒரு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம்.